அவ்வளவு மரியாதையா இருக்காதுன்றதுக்காக தான்க்கா அவர்கிட்ட சொல்லி வேற வீடு பார்க்க சொன்னேன். மத்தபடி எனக்கு பிடிக்காம எல்லாம் இல்லக்கா. போது நிறுத்து. உன் நாடகத்தை என் தம்பி வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். இந்த வீட்ல இருக்கிறது மரியாதையா இல்லன்னு என் புருஷன் உங்ககிட்ட வந்து சொன்னாரா, இல்ல என் மாமியார் தான் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா? அக்கா போது நிறுத்து. நீ இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னா அவ நீ வந்த அன்னைக்கே சொல்லிருப்பா அவங்களுக்கு தனி வீடு பார்த்து வைங்கன்னு. ஆனா அவ அப்படி சொல்லல. உன் மாமியாரு இந்த வீட்டுல சகஜமா இருக்கல, அவங்க தயங்கி இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு மருமக வீட்டுல வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு போல. அது மட்டும் இல்லாம மாமாவுக்கும் அது மரியாதையா இருக்காது. அதனால அவங்களுக்கு பக்கத்துலயே ஒரு தனி வீடை பாருங்கன்னு அவ சொன்னான். அப்ப கூட அவ என்ன சொன்னா தெரியுமா? தூரமா எங்கேயும் வீடு பாத்துறாதீங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே பாருங்க. மோனிக்குட்டியை பார்க்காம என்னால இருக்க முடியாது. பேருக்கு வேணும்னா அவங்க தனி வீட்டுல இருக்கட்டும், ஆனா மத்தபடி அவங்க நம்ம கூட ஒன்னாவே இருக்கட்டும்னு தான் அவ சொன்னான். இன்னைக்கு பேருக்கு வேற வீடு பார்த்துட்டு இங்கேயே ஒன்னா இருக்கட்டும்னு சொல்லுவா. நாளைக்கு அதான் உங்களுக்கு வேற வீடு பார்த்தாச்சே, அப்புறம் என்னத்துக்கு இங்க வராங்கன்னு சொல்லுவா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உனக்கும் உன் தம்பிக்கும் உள்ள உறவை புடிச்சு விடுவா. இதுதானே அவ திட்டம். இங்க பாருடா கதிரு, இது என் அம்மாவோட வீடு. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கோ என் புருஷனுக்கோ இல்ல என் மாமியாருக்கோ எந்த மரியாதை குறைவோ சங்கடமோ கிடையாது. என் புருஷனும் என் மாமியாருமே அப்படி நினைக்கல. உன் பொண்டாட்டி அதையும் இதையும் சொல்லி அவங்களுக்கு அப்படி ஒரு நினைப்ப வர வைக்காம இருந்தா போதும். அப்படி சொல்லு கண்ணு. இங்க பாருக்கா, அமுதா உங்க நல்லதுக்கு தான் உங்களுக்கு வேற வீடு பார்க்க சொன்னான். உங்களுக்கு அங்க போறதுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், இந்த வீட்லயே இருங்க. யாரும் உங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. நாத்தனாருக்கு நல்லது நினைக்கிற ஒரு நாத்தனாரு உலகத்துல பார்த்தது இல்லம்மா. இங்க பாருமதி, அவ என்ன வேணா சொல்லட்டும், ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. நீ இங்கதான் இருக்கணும். இது உன் வீடு. உன் அம்மா வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இங்க பாரு கதிரு, நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நாங்க போயிடுறோம். ஐயோக்கா, இப்ப விருப்பம் இல்லைன்னு யாருமே சொல்லல. உனக்கு இந்த வீட்டுல தான் இருக்கணும்னா இரு, நாங்க யாரும் எதுவும் சொல்லல. போதுமா? கண்ணு பாத்து இல்ல, நான் அப்பவே சொன்னேன், நீ தான் நம்பல. அவ ஆளு பாக்குற மாதிரி இல்ல. நம்ம முன்னால நல்ல விளையாட்ட நல்ல அமுக்கு கணக்கா இருந்துக்குவா. அப்புறம் தனியா புருஷன்கிட்ட அதையும் இதையும் சொல்லி அவளுக்கு வேணுங்கிற காரியத்தை சாதிச்சுக்குவா. அதான் மச்சி, அதான் அவளுக்கு சரியான பதில நான் கொடுத்தேன்ல. இந்த வீட்டுலதான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டேன்னு கதிர்கிட்டயே சொல்லிட்டேன்ல. அதுதான் கண்ணு, அவளை அடக்கிறதுக்கு நீ தான் கண்ணு சரி. ஏன்னா இந்த வீட்டுல உன் அம்மா காரி இருக்கா பாரு, ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டா. மருமவன் அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவா. அப்புறம் நானும் ஒரு வாயில்லா பூச்சி, என்னை இதுங்க ரெண்டும் சேர்ந்து அடக்கி பிடுங்க. ஆனா நீ தான் அவங்களுக்கெல்லாம் சரியான ஆளு. அவ இனி எப்படி ஆட்டம் போடுறான்னு நம்ம பாப்போம். இல்லம்மா, இல்ல ஏன் அழுதுகிட்டே இருக்க? எறும்பு எதுவும் கடிச்சிட்டான்னு தெரியலையே. இல்ல அழாத. தூக்கம் வந்துருச்சு போல, அதான் கிடந்தா சினிங்கிக்கிட்டே கிடக்கா. இல்ல சரி தூங்கு. சரி போட்டோம், தூங்குமா தூங்கு. தூங்கிட்டா. இந்த தூக்கத்துக்கு தான் இந்த அழகாச்சி அழகு. என்னமோ மோனிக்குட்டி தூங்கிட்டாளா? ஆமாட்டி, தூக்கத்துக்கு தான் அந்த அழகாச்சி அழகு. ஐயோ, நான் அவளுக்கு பசிக்குதாட்டு இருக்குன்னு பால் காய்ச்சி கொண்டு வந்தேன், அதுக்குள்ள தூங்கிட்டாளா? பிள்ளைக்கு பால் எடுக்கிற நேரத்தை பாரு. பிள்ளை தூக்கம் வந்து கண்ணெல்லாம் சொக்கி போய் அழுதுகிட்டு கிடக்கு. இந்நேரத்துல பால் எடுக்க போயிருக்கா. பிள்ளை நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கும் போதுல பாலை கொடுக்கணும், அப்பதானே குடிக்கும். தூக்கம் வரும்போது இந்த பிள்ளைக்கு பாலை கொடுத்தா அது குடிக்குமா? அது பாரு தூங்கிருச்சு. இனி அது எந்திரிச்சதுக்கு அப்புறமா சூடு பண்ணி கொடு. சரிம்மா, சரி கொடு. அவளை கொண்டு போய் நான் தொட்டில போட்டுறேன். இந்தா. என்னமாவுதா, கதிர் இன்னும் சாப்பாட்டுக்கு வரலையா? இல்லக்கா, இன்னும் காணோம். என்ன இவன் இந்நேரத்துக்கெல்லாம் வந்துருவானே? சரி, அவனுக்கு எதுவும் வேலை இருக்குமா இருக்கும். நீ அவனை காத்திருக்காம நீ போய் சாப்பிடு. முன்ன மாதிரி இல்ல, வயிற்றுல 2 பிள்ளை இருக்கு. சாப்பிட்றதுக்கெல்லாம் நேரமாக்க கூடாது. போய் சாப்பிடுமாமுதா. சரிங்க, கொஞ்ச நேரம் கூட பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்றத. அது சரி, அவன் வராம நீ திங்க மாட்டேன்னு அவனுக்கும் தெரியும். அந்த பின்ன வயிற்று பிள்ளைக்காரி இருக்கான்னு நேரத்துல வரணுமா? அதுவும் இல்ல வேலை இருக்கு நேரமாகும்னா அவனை கூப்பிட்டு சொல்றதும் இல்ல. என்னதான் பண்றானோ இவன். வணக்கம்மா. வாப்பா. அம்மா, கதிரையா சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு வர சொன்னாருமா. என்னது, சோறு வயலுக்கு கொண்டு வர சொன்னானா?
ஆமாம்மா, வயல்ல நிறைய வேலை கிடக்கு, வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லைன்னு சாப்பாடை வயலுக்கு எடுத்துக்கிட்டு வர சொன்னாரு. ஓ அப்படியா? சரி இருப்பா, நான் சாப்பாடு கட்டித்தரேன், கொண்டு போய் கொடுத்துட்றியா? ஐயம்மா, நான் வயலுக்கு போறது இல்லம்மா, நான் வீட்டுக்கு போறேன். என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும்னு போய்கிட்டு இருக்கம்மா. கதிரையா இந்த தகவலை மட்டும் வீட்டில் சொல்ல சொன்னாரு. வீட்ல இருந்து யாராவது சாப்பாடு எடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொன்னாருமா. என்னது அப்படியா சொன்னா? சரிப்பா சரிப்பா, நீ கிளம்பு, நான் வேற யார்ட்டையாவது கொடுத்துட்டுக்கிறேன். சரிங்கம்மா, அப்ப நான் வரேன். என்ன ஆச்சு இவனுக்கு? வீட்ல இருந்து சோறு எடுத்துக்கிட்டு வருவாங்கன்னா வீட்ல யார் இருக்கா சோறு கொண்டு வரதுக்கு? வீட்ல வல்ல வயசானவங்களும் வயிற்று பிள்ளைக்காரியும் இருக்கா, இனி யார்கிட்ட கொடுத்து விடுறதாம்மா? காயத்ரி புருஷன்கிட்ட கொடுத்து விடலான்னா அந்த ஆளு காலையில இருந்து வீட்லயே காணோம். அத்தை, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அத்தை. என்னது, நீ போறியா? சும்மா கடை, வயிற்றுல 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு வயலுக்கு போறாளாம். அங்க ஒரே சேரும் சகதியுமா கிடக்கும், தெரியாம எங்கேயாவது காலை வச்சுக்கிட்டு அப்படியே வலிக்கி விடும். வேண்டாம் வேண்டாம், இரு, நான் வேற யாராவது பசங்க இருந்தா கொடுத்து விட முடியுமான்னு பாக்குறேன். இல்லத்த, இந்த மதிய நேரத்துல யாரத்த இருப்பா? வேண்டாம், நானே கொண்டு போறத்த. நான் என்ன வயலுக்கு முன்ன பின்ன போனது இல்லையா, நான் பார்த்து போயிட்டு வந்துக்கிறேன் அத்த. அது இல்லம்மா அமுதா, நான் எதுக்கு சொல்றேன்னா, ஐயோ அத்த, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவர் அங்கதானே இருக்காரு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அத்த. ஐயோ, இவ சொன்னா கேட்காம சோத்த கொண்டு போறேங்கிறா. இனி அவன் மாசமா இருக்கவகிட்ட எதுக்கு கொடுத்து விட்டான்னு இனி வந்து சத்தம் போடுவானா என்னமோ தெரியல. சாப்பாடு எடுத்துக்கிட்டு வர சொல்லி விட்டோம். அநேகமா அமுதா தான் வரணும், இன்னும் காணமே. சரி, அவ வர வரைக்கும் நம்ம பேசுவோம். அப்புறம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டெய்லி தவறாம 12 மணிக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ போட்டதும் நிறைய பேர் ஓடி வந்து பாக்குறீங்க இல்லைங்கள. இருந்தாலும் 12 மணி ஆச்சுன்னா கொஞ்சம் எல்லாரும் ஓடி வந்து உடனே வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, வீடியோ போட்டதும் உடனே எத்தனை பேர் பாக்குறாங்களோ அதை வச்சுதான் அந்த வீடியோவை இன்னும் நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்களாமா. ஏதோ உங்க தயவால தான் இப்ப நாங்க கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு வரோம். இன்னும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வளர்த்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு சின்ன சேனல் பெரிய சேனல் ஆகிறதுக்கும் அதே ஒரு பெரிய சேனல் சின்ன சேனல் ஆகிறதுக்கும் நீங்க மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அதனால இந்த கதிரை உங்க அண்ணனாவோ இல்ல தம்பியாவோ நினைச்சுக்கிட்டு வீடியோ போட்டதும் 12 மணிக்கு உடனே வந்து வீடியோவை பார்த்து ஒரு லைக்கை போட்டு, வீடியோ நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி கேவலமா இருக்குன்னு சொன்னாலும் சரி அதை ஒரு கமெண்டா போட்டு விட்டுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாமா, வா தங்கம், உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எனக்காக காத்துட்டு இருக்கீங்களா? சாப்பாடு எடுத்துக்கிட்டு நான் தான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏய், உன்னை இங்க வர வைக்க தானடி சாப்பாடு இங்க கொண்டு வர சொல்லி விட்டேன். ஒருவேளை சாப்பாடு எடுத்துக்கிட்டு அத்தை வந்திருந்தா? என்னடி, அம்மாட்ட கொடுத்து விடலான் இருந்தியோ? இல்ல மாமா, அத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மாசமா இருக்கும்போது வயலுக்கு போக வேண்டாம், வேற யாராவது பசங்க கிட்ட கொடுத்துடுவோம்னு. அப்புறம் நான் தான் வேண்டாத்த, நானே கொண்டு போறேன்னு எடுத்துக்கிட்டு வந்தேன். ஓ, நல்ல வேலை, உன்னை வயலுக்கு வர வைக்க தான் நான் சாப்பாடே கொடுத்து விட சொன்னேன். அது எனக்கு தெரியாதா? நீங்க சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவீங்க. நீங்களே சாப்பாட வயலுக்கு கொண்டு வான்னு சொல்றீங்கன்னா அப்ப கண்டிப்பா என்ன வர வைக்கிறக்காதான் இருக்கும்னு எனக்கு தெரியாதா மாமா? அதானே, ஏன் பொண்டாட்டியாச்சே, எப்படி விவரம் இல்லாம போகும்? சரி மாமா, எதுக்கு என்ன இப்ப இங்க வர சொன்னீங்க அதை சொல்லுங்க. அது இல்ல தங்கம், காலையில அக்கா கொஞ்சம் கோவமா பேசிட்டால, அதான் சரி நீ அதையே யோசிச்சுட்டு வருத்தமா இருப்பியோ என்னமோன்னு தான் சரி வயலுக்கு வர சொன்னா கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு மனசுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குமேனு தான் வர சொன்னேன். ஐயோ மாமா, அதையெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன் மாமா. சரி தங்கம், அக்கா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஏன்னா அக்கா உன்னை பத்தி தெரியாம பேசுறா. எதுக்கு, அம்மா கூட ஆரம்பத்துல உன்னை புரிஞ்சுக்காம தானே உன் மேல கோவப்பட்டாங்க. அப்புறம் உன்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எவ்வளவு பாசமா இருக்காங்க. அதே மாதிரிதான் அக்காவும் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டானா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். எனக்கு தெரியும் மாமா, அதை பத்தியெல்லாம் யோசிச்சு நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன் மாமா. தங்கம், நீ வருத்தமா இருப்பேன்னு நான் உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு கூப்பிட்டேன். ஆனா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேமாமா, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ற பத்தியா? இது எல்லாம் பார்க்கும்போது தாண்டி உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு தோணுது. மாமா, எனக்கு ஒரு பரிசு வேண்டாம், நீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு உனக்கு பரிசு கன்ஃபார்ம்.
மாமா அவன் கூட ஜென்மத்துக்கு வாழவே அவ இருந்தா எப்படி நான் சாகுவேன் அவ சிரித்தா என்ன வேணா பண்ணுவேன் நான் தான் நான் தான். அவ கண்ணில் தூசி ஒண்ணு விழுந்தா அதனால அவ கண்ண கசிஞ்சா காத்த நானும் கட்டி வச்சு மிதிப்பேன் நெசந்தா நெசந்தா